இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யார்கிட்ட நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? கபிலன் பண்ண காரியத்துக்கு நீ இப்படி பேசுறதுதான் இன்னுமே தப்பா இருக்கு. இவங்களை இங்க தங்க வச்சது உங்களுக்கு பிடிக்கல, ஏன்? எனக்கு கூட தான் பிடிக்கல. ஆனா இந்த ஒரு விஷயத்தை தவிர வேற எதுல இந்திரா நமக்கு குறை வச்சிருக்கா சொல்லு. எல்லா முடிவையும் இந்திராவே எடுக்கிறான்னு சொல்றல. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் இவளோட பொறுப்பெல்லாம் நீ ஏத்துக்கிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் நீ இப்படி பேச மாட்ட. சொல்ல போனா இந்த குடும்பத்துக்காக தம் வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டு தான் இந்திரா இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கா. அறிவு கெட்டத்தனமா யோசிச்சு இப்படி ஒரு காரியத்தை பண்ணதும் இல்லாம அதுக்கு இந்திராணிதான் காரணம் வேற சொல்றீங்களா? இன்னொரு வார்த்தை அவளை பத்தி தப்பா பேசுறீங்க, அவ்வளவுதான். ஆமா, நான் பண்றது மட்டும்தான் உங்க எல்லாருக்கும் தப்பாவே தெரியும். எவனோ ஒருத்தனுக்காக என்ன கை நீட்டி அடிச்சிட்டீங்களுக்கா? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தோ இன்னைக்கு நான் பொய்யா சொன்ன விஷயத்த அவன் உண்மையா பண்ணுவான். அப்ப தெரியும் இவனை பத்தி உங்க எல்லாருக்கும். கபிலா, இந்திரா, நீங்களும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க கபிலன் அடிச்சதும் அவங்க அம்மா எப்படி சப்போர்ட்டுக்கு வந்தாங்கன்னு பாத்தீங்களா? அப்புறம் அன்னைக்கு கபிலனுக்கு அடிபட்டதும் நீங்க எல்லாரும் எப்படி துடிச்சு போயிட்டீங்க. இவரோட வாழ்க்கையில அப்படி நடந்ததே இல்ல. இவர் நல்லது பண்ணா பாராட்டவும் தப்பு பண்ணா தண்டிக்கவும் யாருமே இல்ல. இவர் ஏங்குறதெல்லாம் இந்த பாசத்துக்கும் அரவணைப்புக்கும் தான். இப்ப கூட பாருங்க, இவரோட எமோஷன்ஸை யூஸ் பண்ணி தானே எங்களை மாட்டி விட பார்த்தாங்க. இத்தனை வருஷமா தனக்குன்னு யாருமே இல்லைன்னு ஏங்கிட்டு இருந்தவரு இப்போ தனக்குன்னு அப்பா இருக்காரு, நமக்கு ஒரு அக்கா இருக்காங்க, சித்தி தங்கச்சி தம்பின்னு தனக்கு ஒரு குடும்பமே இருக்குன்னு கண்ணு முன்னாடி பார்த்ததுக்கு அப்புறமும் இதெல்லாம் உனக்கு கிடையாதுன்னு சொன்னா அவரால எப்படி நீ ஏத்துக்க முடியும்? சத்தியமா சொல்றேன் அண்ணே, நாங்க இவருக்கான உரிமையை வேணும் தான் கேட்டுட்டு உங்ககிட்ட வந்தோம். உங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு வரல. ஒரு அப்பாவோட அரவணைப்பும் அக்காவோட பாசமும் முழுசா கிடைக்கணும்னு தான் நாங்க போராடிட்டு இருக்கோம். மத்தபடி இந்த குடும்பத்துல பிரச்சனையை உருவாக்கணும்னு நாங்க எதையுமே பண்ணல. சரி, நீங்க எங்களை விடுங்க அண்ணே. முதல்ல நீங்க போய் கபிலன் கிட்ட பேசுங்க. போங்க அண்ணே, போய் பேசுங்க. நாய்க்கு இறக்கம் பார்த்து நிறைய கட்டிட்டு வந்த மாதிரி யாருன்னே தெரியாத ஒரு அனாத பயலுக்காக நம்ம பிள்ளைய இப்படி கை நீட்டி அடிப்பாளா? எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. அந்த சிவாவும் அயலியும் என்ன பண்ணாலும் இந்திராணி அண்ணி திட்டத்தோட நிறுத்திக்கிறாங்க. ஆனா அதே தப்பு நானோ இல்ல என் புருஷனோ பண்ணா கை நீட்டுறது, அவமானப்படுத்துறதுன்னு எல்லாம் பண்றாங்க. ஆனா இந்த வீட்டுக்கு உண்மையான வாரிசு இவரா இல்ல அந்த சிவாவா? இந்த வீட்டுக்கு உண்மையாவே நான் மருமகளா இல்ல அந்த அயலி மருமகளா? இருந்தாலும் இந்த ஆட்டம் ஆடக்கூடாது. எல்லாம் தான் தாங்கிற திமிரு. அப்படி என்னங்க பண்ணிட்டான்? அந்த சிவா பையன் இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல. நாங்களும் அவகிட்ட எவ்வளவோ சொல்லி கூட பார்த்தோம். ஆனா அவ கேட்கவே மாட்டேங்கிறா.
அதனால தானே எதையாவது பண்ணி அவங்கள வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சோம். இது ஒரு தப்பா? தப்பாவே இருக்கட்டும் அத்த. அதுக்காக கல்யாணம் ஆன ஒருத்தரை கை நீட்டி அடிப்பாங்களா? 1000 இருந்தாலும் அவர் என் புருஷன். ஏன் முன்னாடியே எப்படி அவர் அடிக்கலாம்? 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இப்படி வா. என்னடா இவ மத்தவங்க தப்பு பண்ணா திட்டுறதோட நிறுத்திக்கிறா, நாம தப்பு பண்ணா மட்டும் கை நீட்டி அடிக்கிறாளேன்னு. நீ என் மேல கோவமா இருப்பேன்னு எனக்கு தெரியும் கபிலா. ஒரு அம்மாவுக்கு தப்பு பண்ற தான் குழந்தைய அடிக்கிறதுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. மத்த குழந்தைங்க தப்பு பண்ணா அது கண்டிக்க மட்டும்தான் முடியும். அந்த உரிமையில தான் நான் உன்னை அடிச்சனே தவிர உன் மேல வெறுப்போ இல்ல கோவமோ எனக்கு இல்ல கபிலா. எனக்கு நீயும் ஒண்ணுதான், நம்ம பாவையும் ஒண்ணுதான். உனக்கே அது நல்லா தெரியும். அப்படிப்பட்ட ஏன் கபில இப்படி இவ்ளோ சீப்பா நடந்துக்கிறானேங்கிற ஆதங்கத்துலதான் உன்னை நான் கை நீட்டி அடிச்சிட்டேன். அடிச்சது நானா இருந்தாலும் உன்னை விட அதிகமா வருத்தப்பட்டதும் நான் தான். ஒவ்வொரு தடவையும் உன்னை கண்டிக்கும் போதும் தண்டிக்கும் போதும் உன்னை விட அதிகமா வேதனைப்படுறதும் நான் தான். கபிலா, நீ இந்த வீட்டோட வாரிசுடா, செங்கோட்டு வேலரோட பேரன். உன்கிட்ட உண்மையும் சத்தியமும் தான் இருக்கணுமே தவிர இந்த மாதிரி ஏமாத்துறது பொய் சொல்றது இதெல்லாம் இருக்கவே கூடாது. அப்படிதான்டா நான் உன்னை வளர்த்தேன். நீ அது எல்லாம் மீறி இப்படி ஒரு தப்ப பண்ணும்போது உன் அக்கா உன்னை சரியா வளர்க்கலன்னு ஆயிடாதா? உனக்கு அக்காவா? உன் மேல அக்கறைப்படுற ஒருத்தியாதான் நான் உன்னை அடிச்சேன். அது உனக்கு தப்பா தெரிஞ்சா என்ன மன்னிச்சு. அக்கா, என்னக்கா நீ போய் என்கிட்ட மன்னிப்பு அது இதுன்னு பேசிட்டு? அக்கா, உனக்கு என்ன அடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, என்ன கண்ட துண்டமா வெட்டி போடுறதுக்கு கூட உரிமை இருக்குக்கா. ஏன்னா நீ என்னோட அக்கா.